ஆனால் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் இந்த பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா எந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டாம் என கூறிய விசிக தலைவர் திருமாவளவனுக்கு செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்துள்ளார். திமுக ஆட்சி வரும்போது பாத்தீங்கன்னா 285வது பிரிவு தூய்மை பணியாளர்களை பகுதி நேர தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் சொன்னதை எந்த வாக்குறுதியும் உறுதியாக செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட 500 வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறார்கள். அதில் பார்த்தீங்கன்னா 285க்கு மேல வாக்குறுதி நிறைவேற்றவே இல்லை, தொடவே இல்லை. மீதியுள்ள வாக்குறுதிகளை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். ஆனால் செயல்பாட்டில் எதுவும் இல்லை. அந்த வகையில் ஒரு 15 தினங்களாக துப்புரவு பணியாளர்களை அவர்களை துவைக்க வெயிலிலும் கடும் மழையிலும் கூட உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஆக கோர்ட்டில் தான் நீதிமன்றம் இடத்தை மாற்ற சொல்லியிருக்காங்க. இரவோடு இரவாக அவங்களெல்லாம் வலுக்கட்டாயமாக அவங்க என்ன கேட்டாங்க? நம்ம வீட்டு சொத்தையா கேட்டாங்க? எங்களுக்கு நீங்க பகுதியார வேலையை நிரந்தரமாக்குன்னு சொன்னாங்க. ஏன் கேட்டாங்க? இவங்க எல்லாம் உறுதி கொடுத்துருந்தாங்க. தேர்தல் நேரத்தில் திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காண்டி எல்லா வாக்குறுதியும் கொடுத்துருவாங்க. எல்லா வாக்குறுதியும் ஜெயிக்கிறதுக்காண்டி வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனால் 15 தினங்களாக சென்னையிலும் கடலூரிலும் திருப்பத்தூரிலும் மதுரையிலும் துப்புரவு பணியாளர்களை இன்றைக்கு இவ்வளவு தூரம் ஒரு மோசமான நிலைக்கு எடுத்து சென்றது திமுக. ஆனால் மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள் இந்த பணி நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா எந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்பதற்காக அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அரசாங்கம் சொன்னதை செய்ய வேண்டும். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.